Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக நல்ல கேப்புக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டிருந்தேன். அப்புறம் தனியாக வந்து நானும் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன், இன்னும் அந்த செல் ஆஃப் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு 23,950 வந்து நம்ம எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 24,025 அப்படின்னு எடுத்தோம். ஓகேவா? ஆனால் நானுமே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஃபாலோவர் ஒன்று. நான் வந்து எதிர்பார்த்தேன் இந்த கேப் ஃபில் ஆகும், அதுக்கும் பொறுமையாக இந்த சப்போர்ட் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல வந்து ஹெவி ஃபால். ஓகே, அது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் எப்பவுமே நடக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் அது மேஜராக வந்து நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரீபேலன்சிங்கில் வந்து இது நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து 3 மணிக்கு மேலே தான் இது நடந்துச்சு. அதான் இப்போ அது என்ன பண்ணுறது, என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆஃப் தான் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று, ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி தான். திரும்பி வீக்கெண்டு இந்த யூஎஸ்ஓ ஈரானோ என்ன பேச போகிறாங்க தெரியல. வியாழக்கிழமை நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ஒரு மெமரபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, டீல் வந்து கிட்டத்தட்ட வந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பி இப்போ இன்னைக்கு என்ன பேசுவாங்க தெரியாது, மண்டே என்ன பேசுவாங்க தெரியாது. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் பார்க்கணும். ஒன்று, இந்த ஃபால் வந்திருக்கு, கூட விக்ஸ் ஏறி இருக்கு, ஆனால் நல்லா யூஎஸ் வந்து கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேவா? இது ஒரு மாதிரி வந்து ட்ரிக்கியான சுச்சுவேஷன் தான். ஸோ நானுமே வந்து சொல்லியிருந்தேன், பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகாதீங்க, அன்லஸ் அண்ட் அன்டில் ஹிஜான் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால அதை இவ்வளோ இது நான் மூவ் பண்ணல. நான் ஒரு 200 பாயிண்ட் தான் கேப்சர் பண்ணேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் வந்து ஒரேடியாக வந்துச்சு. பட் அகைன் நான் ஒன்றும் பெருசாக நேக்டாலாம் ஷார்ட்ஸ் போடுறதில்ல, உங்களுக்கு தெரியும். அது நான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது முழுக்க நியூஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நம்மளது என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம எப்பவுமே நம்மளோட இதில் பார்ப்போம், நம்மளோட நண்பர் ஒருத்தருக்கு வந்து டீச் பண்ணுறோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா நெகட்டிவ். நான் நேற்றைய பொசிஷன் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேன். முன்னாடி நாள் உங்களுக்கே தெரியும்ல, மோஸ்ட்லி ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். பேலன்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் பேலன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்சம் பொசிஷன் தான் வச்சிருக்கேன், அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதுவும் மட்டும் ஆனால் ஓகே தான். ஒரு 17 ரூபா 18 ரூபா இருந்துச்சு ப்ராஃபிட். அந்த லாஸ்ட் மினிட் ஃபாலில் வந்து இது 10 ரூபா ஆயிடுச்சு. பட் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்றது தெரியல, நாளைக்கு தான் பார்த்தா தெரியும். நான் ஆப்ஷனாக பார்க்கும்போது என்ன ஸ்பாட்டு வந்து செட்டில்மெண்ட் இங்கே இருக்குது. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய பொசிஷன்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இருக்கிறது வந்து 28th வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராங்கில் வச்சிருக்கேன். அது நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சாரி, ஸ்டாடில் வச்சிருக்கேன். அது நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 13 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அப்புறம் மீதி போடலாம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 30th பொசிஷன் தான். ஸோ 30th பொசிஷனில் வந்து இது பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பே ஆஃபாக எங்கே பார்க்குறது, பே ஆஃபாக இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முன்ன நான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேடர் வச்சிருக்கோம், பிஇ லேடர். ஸோ அதனால் அது இன்னும் கீழே போனாலும் ப்ராஃபிட் தான் வரும், அங்கேயும் இருந்தாலும் ப்ராஃபிட் தான் வரும். ஓகேவா? மொத்தமே தான் இருக்குது. ஸோ 1:2 ரேஷியோவில் வந்து புட்டு ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் புக் பண்ணிட்டு நான் 1:2 ரேஷியோவை மாற்றி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 30th வெறும் புட்டு மட்டும் எடுத்திங்கன்னா, சாரி 30th வெறும் புட்டு மட்டும் எடுத்திங்கன்னா இப்போ இதுதான் இருக்கும். ஒரு பொசிஷன் வந்து இங்கே பை ஆயிருக்கும், அதுக்கு இது செல் ஆயிருக்கும். ஓகேவா? மீதி வந்து இன்னொன்று ஸ்ப்ரெட்டாக தான் தெரியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆளில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 260 குவான்டிட்டி வந்து 23,500 புட்டு ஸ்ப்ரெட்டு, அதே மாதிரி 24 கால் வந்து ஸ்ப்ரெட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு 25 ரூபா நெகட்டிவ் இருக்குது, இதில் ஒரு 10 ரூபா நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பே ஆஃப்மே பார்த்துட்டோம்னா 23 ஸ்டாண்டர்டில் அதான் இந்த பொசிஷன் வந்து இது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது தான். இது நம்ம ரொம்ப நாள்லேருந்து ஊட்டி இருக்கும் ஒரு இதான் அந்த பொசிஷன். ஸோ இதுதான் இருக்குது நம்மகிட்ட 24 23,500 இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு வந்து 22,200 25,500 இருக்குது. ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதே மாதிரி ஜூனில் வந்து நான் ஸ்டாங்கில் செட் எடுத்துனா அதை புக் பண்ணிட்டேன். ஓகேவா? அது கையில் இல்லை. ஓகேவா? அது வந்து நம்மகிட்ட இல்லை. இது வந்து இந்த பொசிஷன் வந்து இல்லை எங்கிட்ட. இப்போ இது 9 லாட் இருந்துச்சு, அதை நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். நல்ல ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிட்டேன், முன்னாடி புக் பண்ணிட்டேன். இது வந்து நம்மகிட்ட இல்லை. அவ்வளோதான். பொசிஷன் வந்து நம்மகிட்ட இந்த 2 பொசிஷன் தான் இருக்குது மேஜராக. ஸோ ஒரு ஸ்டாண்டில் ஒரு இது தான் இருக்குது. அப்புறம் இது இப்போ நான் இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ஆமாம் நம்மளோட ஆலோசிப்புள்ள பார்ப்போம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி வந்து வரும் 2,600 தான். ஆக்சுவலாக இதுலேயும் வந்து ஒரு 6,000 7,000 இருந்துச்சு ப்ராஃபிட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் நான் வந்து பொசிஷன் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ இதில் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூன். ஏன்னா இப்போ இதில் வந்து இதுக்கப்புறம் நான் பெருசாக அக்ரெசிவாக பொசிஷன் வைக்க போகிறதே இல்லை. ஒன்லி மந்த்லி அப்படி இல்லைனா 40 days எக்ஸ்பெக்ட் நான் நிறைய டீச் பண்ணுறேன். அதுக்கு வந்து லைவாக எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுனால இந்த மாதிரி பொசிஷன் மட்டும் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கால் லேடராக இருக்கும். ஸோ 23,300 பை பண்ணி ஏற்கனவே 23 வச்சுருந்தேன், அதை புக் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் அது நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு, அது கீழே வந்துடும். அது பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுக்கலாம்.
நான் நிறைய ட்ராக்கிங் வச்சிடல, எனக்குமே ரொம்ப குழப்பமா இருக்குன்றதுனால நான் நிறைய ட்ராக்கிங் வச்சிடல. இப்போ நான் இந்த லாட் ஆக்சுவலாக 2 லாட்டு நான் இது ஒரு லாட்டுக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து 2 லாட்டுக்கு இருக்குது இந்த பொசிஷனு. காலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 30th இந்த பொசிஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ 23,300 ஓப்பனில் இருக்கும். ஆனால் 2 லாட் இருக்கும். நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறது வந்து ஒரு லாட்டு தான் ட்ராக் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 22 ரூபா இருக்குது. நான் ஏற்கனவே வந்து நான் இந்த கால் வச்சிருந்தேன். இந்த காலை புக் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதில் வந்தேன். ஸோ இப்போ இதுக்கு இந்த பொசிஷன் இருக்குது. ஸோ கீழே வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே போனாலும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்போ வந்து இந்த லெவலில் தாண்டுதோ, ஓகேவா, 23,900 மேலே இல்லை இன்னைக்கு ஐக்கு மேலே தாண்டுதோ, அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ரிஸ்க் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையோட பொசிஷன். ஓகேவா, இனிமேல் வந்து பெருசாக அக்ரெசிவாக வச்சுக்கணுன்றதுனால என்ன பண்ணிட்டேன், இப்போ இது கீழே போனாலும் ஓகே தான், மேலே வந்தாலும் ஓகே தான். மேலே வந்து பொறுமையாக வந்தாலும் ஓகே தான். இதில் பொறுமையாக வர இதில் வந்துடும். இது ஜூலை பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இது 2 பொசிஷன் தான் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் கம்மிங் பேக் டு நம்ம ஏற்றம், இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் உண்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக பார்த்தலாம். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எம்டிஎம் வந்து 12 ரூபா. இதுலேயே வந்து ஒரு 16 ரூபா வந்துச்சு. லாஸ்ட் மினிட் செல் ஆஃப்ல வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த செகண்ட் ஜூன் பொசிஷன் இருந்துச்சு. அது கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன மார்க்கெட் கீழே போகிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். ஓகேவா, வெறும் கால் சைடு மட்டும் வச்சிருக்கேன். கால் சைடு ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மற்ற பொசிஷன்லாம் வந்து கொஞ்சம் வீரிச்சா இல்லை. ஓகேவா, ஸ்லைட் புள்ளிச்சா இருக்குது. இந்த பொசிஷன் வந்து பார்ப்போமே, இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா இது ஆக்சுவலாக 149க்கு பை பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை செல் பண்ணதும் வந்து சம்வேர் அரௌண்ட் 36 ஆர்டர் புக்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த பொசிஷன் பார்ப்போம். இது 149ல பை பண்ணி இது வந்து 36 செல் பண்ணணும். அப்புறம் இந்த பொசிஷன் பார்ப்போம். அது இன்னும் அப்டேட் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணேன். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம்னா இந்த பொசிஷன் தான் வச்சிருந்தேன் நான். ஸோ கடைசியாக இப்படி இருந்துச்சு. அதான் இப்போ கேப் டவுன் வந்து தாங்குமா அப்படின்னா தெரியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து 149 ஒரு லாட்டு, மொத்தம் 3 லாட் வச்சிருந்தேன். 149 இதில் செல் பண்ணிட்டேன். இதை வந்து 36 ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பொசிஷன் வந்து இப்படி தான் வச்சிருக்கேன். இந்த பொசிஷன் வந்து இப்படி மட்டும் தான் வச்சிருக்கேன், வேறு எதுவும் வச்சிருக்கேன். ஓகேவா, மேலே போனாலும் ஓகேவா, மீதியெல்லாம் புக் பண்ணிட்டேன். இதெல்லாம் புக் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் இருக்குது. இப்போ மேலே போனாலும் தாங்கும். மேலே வந்து இது வரைக்கும் தாங்குது. இதெல்லாம் 24க்கு மேலே அதுக்கப்புறம் இது பொறுமையாக பார்த்துக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். இந்த மார்க்கெட் வந்து 25,500 வந்துச்சு. எனக்கு புக்குங்க வந்து நான் இந்த சவுண்டர் ஃபுட் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து தாங்காதுன்றதுனால இதை புக் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 16th நான் ஒரு பொசிஷன் ஓப்பன் வச்சுருந்தேன். ஓகே, ஜூன் லேடர் வந்து இது அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இது இன்னும் கீழே போனாலும் பெட்டராக தான் இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி இருந்தால் சொன்னேன், நான் இங்கே வச்சுன்னு போக சொன்னேன். நல்லா உள்ளே போக வந்ததாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே பெருசாக போல 24,100 திரும்பிச்சு மார்க்கெட்டு. அதனால் இந்த பொசிஷன் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். இதுதான் இதோட பே ஆஃப். எங்கே இதை தாண்டுதோ அப்போ வந்து நான் இந்த ரிஸ்க் வந்து நெல் பண்ணிட்டேன். இதுதான் ஐடியா இருக்கிறது வந்து. அதுக்கப்புறம் வேறு என்ன பொசிஷன் இருக்குன்னா இந்த ஃபுட் ஸ்ப்ரெட். இந்த ஃபுட் ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறம் இது ஒன்று இருக்குது, ஜூன் ஸ்டாடில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த பொசிஷன் இப்படி இருக்குது. இப்போ இந்த பொசிஷன் வந்து என்ன ஆச்சுன்னா ஓகேவா, ஏன் அந்த 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 கரண்ட் கூட பொசிஷன் மட்டும் ஏன் வந்து கால் சேல் வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நாளைக்கு ஒரு வேலை கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கேன். இப்போதைக்கு நான் இப்படி தான் வச்சிருக்கேன். ஓகேவா, எனக்கு க்ளீனாக தெரியல, அது எம்எஸ்சி ரீபாலன்ஸிங்கிறதுனால க்ளீனாக தெரியல. பட் இது வரைக்கும் தாங்கும். பட் ரொம்ப பெரிய கேப் வச்சுன்னா கீழே போயிடுன்றதுனால நான் அது வந்து ஃப்ளாட்டாக வேணுன்றதுனால வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிஸ்க் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு ஓகேவா, இந்த ஹைட்டுக்கு இந்த ரிவார்டு 1:1 வச்சிட்டேன். மோஸ்ட்லி 1:1 வச்சிட்டேன். சரியா, 75 ரூபாய்க்கு 75 ரூபான்ற மாதிரி ரஃபாக வச்சுட்டேன். இப்போ நவுந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், நேராக தூக்கி இங்கே போடுவேன். பட் ஆனால் ஒரு வேளை எனக்கு கேப் கொடுக்கல, டைம் கொடுக்கல அப்படின்னுச்சுன்னா அது வந்து செகண்ட் ஜூனோட காலே வந்து இப்போ நான் ஒரு பொசிஷன் கால் சொல்லிருக்கேன். செகண்ட் ஜூனில் வரும் கால்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். அது எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். ஓகேவா, அதை நான் வரும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இதை நோக்கி பண்ணுறது தான். ஸோ அதுதான் வந்து மேஜர் ஐடியா. கொஞ்சம் சென்டராக இருந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக கடைசி வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்தால் ஓகே வந்துருக்கும். லாஸ்ட்டில் வந்து டே லோ க்ளோஸ் வச்சு அதுதான் என்ன சரி ரீபாலன்சிங்காக என்ன அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், நம்ம ரிஸ்க் மட்டும் தான் கான்சென்ட் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஆனால் இப்போ கேப் டவுன் ஆச்சு, இன்னொரு 1% 1.5% இப்போ யூஎஸ் நியூஸில் வந்து ஏதாவது கேப் டவுன் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி இது வந்து எனக்கு இது வரைக்கும் தாங்க. ஓகேவா, ஸோ அதனால இந்த ஸ்ட்ரைக் வரைக்கும் 20 தான் இன்னைக்கு ஐக்கு மேலே வரைக்கும் இதை பார்த்து பொறுமையாக பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் மட்டும் இதை வச்சிருக்கேன். அகைன் கம்மிங் பேக் டு அதான் லெக்காகவே பார்த்தோன்னா ஸோ பொசிஷன்ஸில் பார்த்தோன்னா தெரியும். பொசிஷன்ஸில் மொத்தமாக 12 ரூபா இருக்குது. இப்போ செகண்ட் ஜூனில் வந்து இது மட்டும் வச்சுருந்தேன். இது எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது மட்டும் இருக்குது. அதே மாதிரி கம்மிங் பேக் டு இந்த பொசிஷன் 16th ஜூனில் வந்து வரும் இது மாதிரி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது வச்சுருந்தேன் 23,950 23,950 ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். பட் மார்க்கெட் போகிற போக்கு பார்த்தா இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு இது 355 எக்ஸிட் பண்ணு. ஓகேவா, 355 எக்ஸிட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன், அதான் 23,800 புட்டு மட்டும் செல் பண்ணேன். அதுவுமே லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடெக்ஷன் மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ தான் அந்த பொசிஷன் தான் நம்ம இங்கே பார்த்தோம். இப்படி பார்த்தோம்ல 1:1 சொல்லி பார்த்தோம். இங்கே ஒரு 75 ரூபா, அங்கே ஒரு 75 ரூபான்னு அந்த பொசிஷன் தான் அது. இப்போ இந்த பொசிஷன் இன்னும் ஃபர்தராக கீழே போச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபர்தராக பண்ண முடியாது, ஒரே நாள் அக்ரெசிவாக பண்ண முடியாதுன்றதுனால நான் லைட்டாக மாற்றிருக்கேன். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த புட்டை கட் பண்ணி ரொம்ப உள்ளே போடணும். நாளைக்கு ஃப்ளாட்டாக கூட வந்து எனக்கு இப்போ இந்த புட்டு பைபிள் வந்து எனக்கு ஹெவியாக லாஸ் வரும் அப்படின்றதுனால நான் சின்ன ஒரே அதாவது ஒரு நாள் விட்டு பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இது ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு வந்து 3,600 நெகட்டிவ்ல இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம 30th ஜூன் வச்சுருந்தோம்ல,
30th ஜூனோட ஃபுட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்னைக்கு ஹெவி ப்ராஃபிட். ஓகேவா, மார்க்கெட் பீரிஷான்றதுனால இது உள்ள டீப் ஐடிஎம்ல பை பண்ணி வச்சிருக்கோம். சரியா, அதனால தான் ஓவராலாக அது லாஸ்ட்ல தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா அதான் காப்பாற்றிருக்கேன். அதுக்கு நான் இந்த ரேஷோஸ் சரியா, நான் இந்த லேடர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் செல் பண்ணிருக்கேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 37,000 ப்ராஃபிட் இருக்கு. சரியா, ஓவராலாக 37,000 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த பொசிஷனோட ஓகே ஜூன் லேடரோட இது. ஜூன் லேடர் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது 2 லாட், இது 2 லாட், இது ஒரே ஒரு லாட் மட்டும் இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஓவராலாக இதுதான் ப்ராஃபிட், இதுதான் ட்ராக்கிங், இதுன்னு தான் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்னும் லாட் இருக்கு, 3 லாட் தான் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2 லாட், இது 2 லாட், இதில் மட்டும் 3 லாட் இருக்கு. இதில் 4 லாட் இருக்கா, ஓகே. அப்போ நான் எக்ஸ்ட்ரா நான் ஏதோ ட்ராக் பண்ண விட்டுருக்கேன். அப்போ நான் ப்ராஃபிட் காமிக்கிறது கரெக்ட் தான். சரி, இப்போ இந்த லெக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. நான் ஒரு லெக் எங்கேயும் வந்து 2வது லாட் போடாம விட்டுருக்கேன். இந்த ரேட் எனக்கு தெரியல, பட் நான் செக் பண்ணி போடுறேன். பட் அதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லெக்ல மட்டும் எனக்கு இது ரெண்டும் சேர்த்து சரியா, அப்போ இது 2 சேர்த்தா இதில் ஒரு 15,000 ரூபாய், இதில் ஒரு 10,000 ரூபாய் வரணும். அந்த ரேட்டு தான் அது இருக்கும். பட் எனக்கு தெரியல, பட் நான் ஒரு செக் பண்ணிட்டு இதை போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த ட்ராக்கிங்கை பாருங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 இது 2 இது 1 இருக்கா 22,800. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லாட் வச்சிருக்கேன். நான் இப்போ செல் பண்ணியிருக்கேன். சரியா, அது என்னதுன்னு மட்டும் பார்க்கணும். ஸோ நெட் பிஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெக்கு இது ஓவரால் நெட் பிஎன்எல். பட் ஆனால் அதை நீங்கள் ட்ராக்கிங்காகவே பாருங்கள். ஸோ பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் கோல். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக எனக்கு ஏதோ ஐடியாலாம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு, யூஎஸ் ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா தான். நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஏற்றம்ல வந்து இந்த இது ஒரு 10 ரூபா கம்மியாக வச்சுப்போம். அப்படி கணக்கு பண்ணால் கூட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1,83,000 ரூபாய் இருக்குது. சரியா, அக்ரெசிவ் சாரி கன்சர்வேட்டிவ் அப்படின்றதுலேயே நம்மளுக்கு இதே போதும் அப்படின்ற மாதிரி நான் வச்சு விட்டுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பொசிஷன் தான் இருக்குது. அது அப்புறம் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பொசிஷன் வந்து வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபர்தராக பார்த்துக்கலாம். இந்த பொசிஷன் வந்து இதுதான். ஸோ இது மேலே போகுமா என்ன அப்படின்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை மேலே நிற்கிது அப்படின்னாலும் அதான் இப்போ பெரிய கேப் இல்லாமல் தான் இந்த பொசிஷன் ஓகே. பட் அதுக்குள்ளே வந்து எனக்கு மற்ற பொசிஷன் தான் தாங்கிடும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதான் நம்மளோட பொசிஷன்ஸ். ஸோ வீக்கெண்ட் வந்துச்சு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நேற்று ஒரு நாள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இன்னும் 2 நாள் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது சொல்லலாம். பார்த்துட்டு நம்ம மண்டே பார்ப்போம். ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ரிஸ்க் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும். எப்பவுமே சொல்கிற மாதிரி நேக்டா பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 1000 வேண்டிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இதை மட்டும் பாருங்கள். இது எதுனாலும் வந்து நம்ம மண்டே நேரம்னு பார்த்தோம். ஸோ நானும் இந்த சிஸ்டம் accessible இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்டில் போடுங்க. சரியா, ஒருவேளை கமெண்ட் போட முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை அதில் டீட்டெயிலாக மெசேஜ் போடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பட் அதான் ரெஸ்பாண்ட் பண்ண மொபைலுக்கு ஆக்சஸ் இருக்குது, பட் சிஸ்டம் ஆக்சஸ் வந்து இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மண்டேக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஓவரால் மந்த்லி ப்ராஃபிட் என்னன்றதையும் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க கைஸ். மண்டே பார்ப்போம். கேட்ச் லேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.